ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் இந்தியா ஃபார் ஆல். மீண்டும் 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 ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களே? ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் மனுஷன். மற்றவங்களையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தாங்க பெரிய மனுஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்மைல் இந்தியா ஃபார் ஆல் அப்படிங்கிற சேனல் வந்து முழுக்க முழுக்க எங்கள் சொந்த நிறுவனம் ஸ்மைல் இந்தியான்னு ஒரு ஷாப் இருக்குங்க. நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மாப்ஸ், அதாவது வீடு துடைக்கிற மாப்பு, ப்ரூம்ஸு, தொடப்பங்கள், அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸு, டாய்லெட் ப்ரஷ்ஷு, அது உண்டான லிக்யூடு, அதுக்கப்புறம் டோர் மேட்டு, அப்புறம் ஃப்ளோர் வைப்பர்ஸு, நிறைய டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஹோல்சேலாக ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஷாப்போட 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடப்பங்கள் மட்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மாப்பு, எங்ககிட்ட என்னென்ன மாப் இருக்குது, ட்விஸ்டட் மாப்புலேருந்து சாதா மாப்புலேருந்து எல்லாமே, அதுவும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் லிங்க்கில் போய் நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன், அதாவது எங்கள் வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலுக்கு கீழே பாருங்கள், மோர்னு ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள். அதை அழுத்துனீங்கன்னா அதாங்க டிஸ்கிரிப்ஷனு. அதில் போனீங்கன்னா எங்கள் ஷாப்புடைய அட்ரஸ்ஸு, அதோடு இல்லாமல் அதனுடைய இதுக்கு முன்னாடி நான் போட்ட பல வீடியோ லிங்க்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இங்கே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, நிறைய பதில் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் மூலிமா. அந்த வாட்ஸ்அப் நம்பரும் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேன், இந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ, உங்களுக்கு டவுட் இருந்தால் எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வேணும்னாலும் சரி, ப்ரைஸ் லிஸ்ட் கேட்லாக் எல்லாமே நான் அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் நான் வந்து புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் விற்கிறது எனக்கே தெரியல, நீங்கள் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சில ஐட்டங்களை மட்டும் எது எது முக்கியமாக விற்குமோ அதை மட்டும் எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ எது இதில் மெயினாக விற்குமோ ஒரு 3 வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 150-200 ஐட்டம்ஸ் மேலே நான் வச்சுருக்கேன். அதில் முதல் வீடியோவாக ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஷார்ட்டாக என்னென்னலாம் ஐட்டம்ஸ் போகும் அப்படிங்கிறத மட்டும் நான் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்க, நம்ம அதை அப்படியே உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஐட்டம் வந்து பாருங்கள், நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன் ஒன் பை ஒன்னாக. எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுமோ அதை அவாய்ட் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சும்மா டாயில் ப்ரஷ்ஷை பார்த்துக்கோங்க. இதுதாங்க டாயில் ப்ரஷ்ஷு. ஒரு ப்ரஷ்ஷுக்கும் ஒரு பேர் இருக்குது. இது வந்து டபுள் சைடு ஜம்போ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா? இது இப்போ தான் டபுள் சைடு ஜம்போ. அந்த ஹேண்டில் பார்த்துக்கோங்க, ஷார்ட்டாக இருக்குது. அதாவது அந்த சப்பையாக இருக்குது பார்த்தா, பிடி பார்த்துக்கோங்க. அதே டபுள் சைடு ப்ரஷ் தான், ரவுண்டு பிடியாக இருக்குது. இது ஒரு கோடு இருக்குது, டபுள் கருவி ரவுண்டு பிடின்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ரஷ்ஷு. ப்ரஷ் ஐட்டம் மட்டுமே என்கிட்ட ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் நான் காட்ட போகிறது இல்லை. என்கிட்ட கேட்டது என்னன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 4 ஐட்டம் எல்லாத்துலேயும் சொல்லுங்கள், அதை மட்டும் வாங்கி விற்கிற மாதிரி இருக்கட்டும். நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு எதுவும் புரியலை, சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் அதை மட்டும் காமிக்கிறேன். இதுவும் ஒரு சிம்பிளான ப்ரஷ் தான், டைனான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர். இதுவும் ரொம்ப விலை கம்மி தான். இந்த ப்ரஷ்ஷையும் பார்த்துக்கோங்க. எல்லா ரேட்டும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல, என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு என்னென்ன உங்களுக்கு ரேட்டு டீட்டெயில்ஸ் வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இப்போ எடுத்து உள்ளே வைக்கணும் பார்த்தீங்களா? இதுவும் டபுள் கருவி ப்ரஷ் தான். 3 ஐட்டம் பார்த்துருக்கீங்க. சாரி, இது வந்து சிங்கிள் சைடு ப்ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து ரிச் லுக் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு சைனாலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரஷ் தான், 1 சைடு ப்ரஷ்ஷு. இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். நார்மலாக எல்லா கடையிலையும் இது வந்து உங்களுக்கு சேல்ஸு கிடைக்கும். ஏன்னா ரேட் ரொம்ப கம்மி, நல்ல மார்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். 50% நல்ல மார்ஜின் வைக்கலாம். ஒரு 20 ருபீஸ் ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 30 ரூபா கம்மி நீங்கள் விற்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு நல்ல மார்ஜின். 100% மார்ஜின் கூட டாய்லெட் ப்ரஷ்ஷில் வரும். கஸ்டமருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நமக்கு நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இது ரவுண்டு ப்ரஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல டபுள் சைடு, அப்புறம் சிங்கிள் சைடு. இப்போ வந்து ரவுண்டு ப்ரஷ் காமிக்கிறேன். டாயில் ப்ரஷ்ஷில் மொத்தமே 3 ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் சைடு, டபுள் சைடு, ரவுண்டு டாயில் ப்ரஷ்ஷு. அதில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கொஞ்சம் ஷைனிங்காக, கொஞ்சம் குவாலிட்டியாக, கொஞ்சம் வெயிட் அதிகமாக, அடர்த்தி அதிகமாக, இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்று அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ஷார்ட்டாக நான் அதை மட்டும் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து அதிக சேல்ஸ் ஆகுதோ அதை மட்டும் தான் காட்ட போகிறேன். இதுவும் வந்து விலை கம்மியான ப்ரஷ் தான், மேட்சோ டாய்லெட் ப்ரஷ். இதுவும் 1 சைடு ப்ரஷ் தான். இதுவும் நிறைய சேல்ஸ் ஆகும். இதுவும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பெரிய லாங் சைஸ் ப்ரஷ்ஷு, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
சும்மா அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே கேட்டால் கஸ்டமர் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு புரிகிற மாதிரி ஒரு 4 ஐட்டம் சொல்லுங்கள் நான் விற்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து டைல்ஸ் ப்ரஷ் ஃப்ரெண்ட்ஸ், கிங் காங் ஸ்க்ரப்பிங் ப்ரஷ்ஷு. பாத்ரூம் டைல்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இது வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து பாத்ரூம்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ப்ரஷ்ஷு, நிறைய எனக்கு சேல்ஸ் ஆகுது, அதனால தான் அதை மட்டும் நான் காமிக்கிறேன். மற்றதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா ரேட்டும் நான் வந்து என்னுடைய கேட்லாகில் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே காமிக்க போகிறது ஒரு சிலதாக காமிக்க போகிறேன். இது வந்து டாய்லெட் ப்ரஷ் வித் ஹோல்டருங்க. ப்ரஷ்ஷை வந்து சும்மா ஸ்டாண்டில் வைக்கிறது தான் ஈஸியாக விரும்புவாங்க, இல்லாட்டி கீழே விழுந்துடும். ஸோ அந்த ஹோல்டரோடு இருக்கும். இது ஒரு கேன் ப்ரஷ். இதுவும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் வாங்குவாங்க, ஆனால் ரொம்ப ரேர் தாங்க, அதை விட்டுடலாம். சரியா? அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள், ஜிபிங்கிற ஒரு கம்பெனி, அவங்க வந்து ஒரு நல்ல பிராண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. டாய்லெட் ப்ரஷ்ஷு இருக்கட்டும், வைப்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ளோர் மாப்பாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய இந்த பிவிஎம் மாப்பாக இருக்கட்டும், வைப்பர்ஸாக இருக்கட்டும். ஜிபிங்கிற ப்ராடக்ட்ஸ் நாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம் சென்னையில், அதனால் அந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம சேல் போடுறோம். கொஞ்சம் காஸ்ட்லி, அதை அவாய்ட் பண்ணிடுவோம். இது தெரியும், பார்க்குறீங்க, நைலான் ஸ்க்ரப்பர், குளிக்கிற நைலான் ஸ்க்ரப்பரு 12 பீஸ் பேக்கெட்டு, ரொம்ப சீப்பு, நல்லா விற்கலாங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது ஒரு ஐட்டம் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். இது வந்து இப்போ எடுத்து காமிச்சின்னா அது வந்து கார் தட்டுற ப்ரஷ்ஷு, கார்பெட் ப்ரஷ்ஷு, ரொம்ப ரேர் தான். இது குட்டி முறம் வித் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. சின்னதாக இந்த பூஜை ரூம்குள்ளே பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, நல்லா விற்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது கார்டன் புரும், இது ரொம்ப ரேர் தான். மொட்டை மாடி ரோடெல்லாம் பெருக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. இது சும்மா பார்த்துக்கோங்க. இதுவும் அதிகமாக மூவ் ப்ராடக்ட் இல்லை, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? 2 வகையான வெரைட்டி. ஒன்று வந்து நல்ல பல்லு மாதிரி இருக்கும், இது நீட்டாக இருக்கும். அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? இதெல்லாம் கார்டன் புரும் சொல்லுவாங்க. இந்த ரோடு, இந்த சேரக்கெல்லாம் தள்ளி விடுறதுக்கு. ஸ்டீல் கிளிப்பு, வுட்டு கிளிப்பு, இது நிறைய சேல்ஸ் ஆகுங்க. இந்த வுட்டு கிளிப்பில் 2 சைஸ் இருக்குது, சின்னது பெருசு. 2 சைஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுக்குறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ என்னை வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டாலும் நான் கேட்லாக் ரேட் லிஸ்ட் அனுப்புகிறேன். ஸ்டீல் கிளிப் இது நல்லா விற்கும். ரோப்புங்க, 5 மீட்டர் பேக்கெட்டு, 10 மீட்டர் பேக்கெட்டு, 20 மீட்டர் பேக்கெட்டு, கிளாத் ரோப்பு, நைலான் ரோப்பு, மெட்டல் ரோப்பு, 3மே வச்சுருக்கோங்க. வீட்டில் கொடி கட்டுறதுக்கெல்லாம் கேட்பாங்க இல்லையா, துணி காய வைக்கிறது, அந்த கயிறுங்க. அது எல்லா ரேட்டும் நான் திரும்ப அனுப்புகிறேன். இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வைப்பரு, பெரிய பெரிய வைப்பர்ஸு, டோர் ஃப்ளோர் மாப்பு, டிஸ்ட் மாப்பு, ஸ்டீல் ஸ்க்ரப்பருங்க. எல்லா கடையிலையும், மளிகை கடையிலேருந்து எல்லா கடையிலும் ஸ்க்ரப்பர் விற்பாங்க, நல்ல ப்ராஃபிட், அதுவும் பார்த்துக்கோங்க. ரூம் ஸ்ப்ரே, இது ஒரு கம்பெனி, சம்மர் பிளாசம் ரூம் ஸ்ப்ரே. கிட்டத்தட்ட வந்து 22 ஃப்ளேவர் இருக்குங்க. அதில் முக்கியமாக ஒரு 6 ஃப்ளேவர் இருக்குது, அதை போட்டால் போதும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸாட்டிக், சாண்டல், லெமன், அப்புறம் மிஸ்சீஃபு, நிறைய இருக்குது, அது பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரப்பர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 2-in-1 செலோயிட் ஸ்க்ரப்பர், பாத்திரத்துக்கு தொலைக்க யூஸ் பண்ணிப்பாங்க, இதுவும் நல்லா விற்கும், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. மாப்பு மட்டுமே ஒரு 40 வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நிறைய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இருந்தாலும் ஒரு சில மாப் மட்டும் எது விற்கும்னு சொல்லி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி காமிச்ச பதில் பச்சை கலர் மெக்சிகன் அது. அப்புறம் இது பாருங்கள், இது ஐ மாப்பு. இந்த 2 ஐட்டம் காமிச்சிருக்கேன்ல. அதுக்கப்புறம் இது ஒரு மாப்புங்க, லண்டன் கலர் சொல்லிட்டு ரவுண்டு மாப்பு. இது ஒரு 3வது இட்டாலியன் மாப்பு. அதுக்கப்புறம் வந்து மெக்சிகன், ஐ மாப், லண்டன், அப்புறம் இட்டாலியன், எல்லாமே வந்து ஒரு 250லேருந்து 350 கிராம் வரைக்கும் இருக்கும். இதுக்கு பேர் டூடி சிங்கிள் லாக் மாப் சொல்லுவாங்க. இது ஒரு 5வது ஐட்டம். இது எஸ்எஸ் மாப் சொல்லுவாங்க, ரவுண்ட் எஸ்எஸ் மாப்பு. இதுவும் நல்ல ஒரு கிராம், ஒரு 350-400 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெவியான மாப்பு. இது எல்லாமே வுட்டு ஸ்டிக்கில் ஈஸியாக போயிடும். இதான் இருக்கிறதுலையே விலை கம்மிங்க, ஒரு 200 கிராம் தான் இருக்கும். லண்டன் ராயல் மாப் சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஸ்டார்டிங் தான் விலை கம்மி மாப்பு. ஸோ ஒரு 7 மாப்பு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பனியன் மாப்புங்க. பனியன் மாப்பு அதிகம் போகாது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது வந்து டிஷ்யூ மாப் சொல்லுவாங்க, பேப்பர் மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது. இது ஒரு 7 ஐட்டம் காமிச்சிருக்கேன். மற்றபடி டீ மாப் சொல்லுவாங்க, ஃப்ளாட்டாக இருக்கும், அதெல்லாம் நான் காமிக்கலை. ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ரேட் கேட்கும்போது நான் அதை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இதுவும் ஒரு ராயல் மாப்பு. இதுவும் வந்து விலை கம்மி தாங்க. ஒரு 8 மாப் பார்த்து வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் போதும். இதெல்லாம் நீங்கள் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், ஷோ காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது ஒரு 6-7 மாப் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டே இருக்குங்க. இது முடிஞ்சதுங்களா? அடுத்து என்னென்னு பார்ப்போம். சரிங்க, இப்போ இந்த வீடியோவால் எங்களுக்கு என்ன யூஸு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் அந்த கேள்வியை வந்து மனசில் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸுங்க.
எக்ஸ்பைரி ஆகாத ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், அதை பார்த்தாலே நல்ல மார்ஜின், நல்ல ப்ராஃபிட் வச்சு விற்கலாம். இன்றைக்கி ஃபேன்சி கடையாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா கடையிலும் நம்ம ப்ராடக்ட் இல்லாமல் இருக்காது. இதை நீங்கள் கொண்டுட்டு போய் நல்ல மார்ஜினில் சேல் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோ. எங்களோட சேர்ந்து நீங்களும் வளரணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் இந்த சேனலில், இந்த வீடியோவில் பர்டிகுலராக நான் போட போகிறேன். அதில் இது ஒரு ஐட்டங்க, ஸ்க்ரப்பருங்க. அது எல்லாருக்கும் தெரியும். எந்த கடை, பொட்டி கடைக்கு போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர், பாத்திரம் துளக்கிற இந்த க்ரீன் ஸ்க்ரப்பரு எல்லோரும் கேட்பாங்க. இது நிறைய நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு பேக்கெட்டில் 6 டசன் வரும், ஒரு பாக்ஸில் 52 டசன் வரும். அதை நம்ம எப்படி வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாங்க. ஒவ்வொரு டசனாக கொடுக்கலாம், இல்லை ஒரு பேக்கெட்டு 6 டசனாக கொடுக்கலாம். நல்ல மார்ஜின்ங்க. 50ல் இதில் மட்டும் 100% ப்ராஃபிட் வரும். இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நான் திரும்ப சொன்ன மாதிரி தான், ரேட் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போங்க, நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து க்ரீன் ஸ்க்ரப்பர், பாத்திரம் துளக்கிறது. இது வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரு. இதுவும் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 ரூபா கொடுத்து அண்ணாச்சி கடையில் போய்ட்டு ஒரு இரும்புனரை வாங்கிட்டு வந்து பாத்திரம் துளக்க வச்சுப்பாங்க. இதில் 2 சைஸ் இருக்குது. 15 கிராம் அப்படிங்கிற ஒரு சைஸும், 20 கிராம் அப்படின்னு அதை விட கொஞ்சம் பெருசும் ஒரு அட்டையாக வரும். 12 பீஸு. இதுவும் நீங்கள் ஒரு அட்டையாக வாங்கி வச்சுக்கலாம். இதுவும் நீங்கள் நல்ல மார்ஜினில் சேல் பண்ணலாம். இது ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இது 2 ஐட்டம் மெயினாக விற்குதுங்க. அப்புறம் இது வைப்ஸு, 4 பீஸ் ஸ்க்ரப்பரு, ஸ்டெயின் க்ளீனு ப்ரஷ் தான். இதுவும் வந்து பாத்திரம் கழுவுறது, கிச்சனு, மேடை, கேஸ் ஸ்டவ்வு எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுப்பாங்க. இதுவும் ஒரு இடத்த காமிக்கிறேன். இதில் வந்து 10 பீஸ் ஸ்க்ரப்பர் இருக்குது. அதே 10 பீஸில் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது, சைஸ் பெருசு இருக்குது. அதுவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் அதை காமிக்கலை, சிம்பிளாக இதான் மெயினாக போகுது காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது க்ரீன் ஸ்க்ரப்பரில் இன்னொரு வெரைட்டி, கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன, அடுத்து பாருங்கள். இது பார்த்துக்கோங்க, ஹெவி டியூட்டி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன், ஹெவி டியூட்டி ஸ்க்ரப்பர் சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க. திக்னஸ்ஸு கொஞ்சம் பெருசு, ரேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல மார்ஜின் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் வேணாம். நல்ல ப்ராஃபிட்டு, ஈஸியாக அதெல்லாம் விற்றுக்கிட்டே இருக்கோங்க. நாளைக்கு 10 பேக்கெட் நமக்கு விற்கும். 10 பாக்ஸ் எங்களுக்கு விற்கும். உங்களுக்கு ஒரு 10 பேக்கெட்டாவது கண்டிப்பாக விற்குங்க. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. இது ஒரு ஐட்டம். அடுத்து என்ன காட்டுப்பா, வேகமாக காட்டுங்க, கஸ்டமர் வெயிட் பண்ண வைக்காதீங்க, அவருடைய வியூவர்ஸை. இது எல்லாமே வந்து 12 பீஸ் சரங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். ஒன்று 12 பீஸ் சரமாக வரும். ஒரு பாக்ஸுக்கு 52 டசனுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வச்சுருக்கிறது செல்லோ ஹீட்டு, நம்ம இதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர். அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருப்போம். அடுத்து வந்து இது வந்து ட்ரைனெக்ஸ் பவுடருங்க. இந்த ட்ரெயின் கிளீனர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்கள்ல. இந்த வாஷ் பேஷன்லாம் அடைச்சிட்டா எல்லோரும் வாங்கி போடுவாங்க. இது வாங்காத வீடு இருக்காது. எல்லாருக்கும் ஏதாவது காய்கறி ஏதாவது போயிட்டு வாஷ் பேஷனில் அடைச்சிக்கும். உடனே ஒரு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. ஒரு 1 ஹவர் கழித்து திரும்பவும் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த பைப்பில் உள்ள எல்லா அடுப்பும் போயிடுங்க. இது வந்து ட்ரைனெக்ஸ் பவுடரு. இது நிறைய விற்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது மெயினாக நான் காமிச்சிட்ருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து 12 வரும். அந்த ஒரு பாக்ஸ் வந்து மெயின் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 20 பீஸ் உள்ள ஒரு பாக்ஸுங்க. அதாவது 20 பாக்ஸ் உள்ள 20 பாக்ஸு. ஒரு பாக்ஸ்க்குள்ளே 12 பேக்கெட் வரும். நீங்கள் 12 பேக்கெட்டில் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போனாலே போதும். ஹோல்சேலாக நம்ம தருவோம். நல்ல ப்ராஃபிட் வைக்கலாம். இது ஒன்று பார்த்துக்கோங்க. இது ஒரு ஐட்டமு. அடுத்தது என்னப்பா, அப்புறம் நைலான் ஸ்க்ரப்பர். இதுலேயே வந்து 2 சைஸ் இருக்குது, சின்னது பெருசு. குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிலது பாத்திரம் வளர்க்க கூட நைலான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க. 12 பீஸ் பேக்கெட்டு நைலான் ஸ்க்ரப்பர், 12 பீஸு. ஸ்மாலு, பிக்கு 2 சைஸ் இருக்குது. ரெண்டுமே நான் உங்களுக்கு ரேட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? இது பார்த்துக்கோங்க. இதான் நைலான் ஸ்க்ரப்பர், 12 பீஸ் பேக்கெட்டு, 6 கலர் வரும். இது வந்து 12 பீஸ் நைலான் ஸ்க்ரப்பரு. இது பெருசுங்க. இது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய நைலான் ஸ்க்ரப்பரு. ஒரு பேக்கெட்டில் 12 வரும். இதுவும் நீங்கள் ஒரு பேக்கெட் கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக. நம்ம கடையில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு பேக்கெட்டாக கேட்டால் கூட போதும். அது ஒரு பேக்கெட்டை வச்சுக்கிட்டு ஒரு பீஸை வந்து இத்தனை ரேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்றுக்கலாம். நல்ல ஒரு மார்ஜின் இந்த நைலான் ஸ்க்ரப்பரில் கிடைக்கும். இதில் 3 சைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 3மே காமிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து என்னப்பா, அதையும் காமிச்சிருங்க. எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த ப்ராடக்ட் என்ன,
இதுதாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டுங்க. சில்வர் பாலிஷ், பிராஸ் பாலிஷ், அதாவது வெள்ளி பித்தளைக்கு பாலிஷ் கேட்பாங்க. இது வந்து எல்லா சுப முகூர்த்த பண்டிகைகள் வருது இல்லைங்களா, எல்லா சரஸ்வதி பூஜை, கணேஷ் பூஜை, எந்த ஒரு வீட்டுக்கு தேவையான இந்த பூஜைகள் வந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய வெள்ளியோ குத்து விளக்கு அப்புறம் பித்தளை இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அதை நம்ம ஷாப்பில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பேக்கெட்டில் 6 பீஸு. நம்ம வச்சுருக்க கம்பெனி வந்து ஓம் முருகா பிராஸு அண்ட் காப்பர் பாலிஷு. எம்ஆர்பி 120 போட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம ரேட்டு அதை விட இல்லை பாதி கீழே கம்மி தான். அப்புறம் இது வந்து சில்வர் பாலிஷுங்க. இந்த பிராஸ் பாலிஷு, இந்த சில்வர் பாலிஷு நல்லா சேல்ஸ் ஆகுங்க. ஒரு பேக்கெட்டு, அதாவது ஒரு பேக்கெட்டில் 6 பீஸ், அது மட்டும் வாங்கி வச்சா கூட போதும். இதில் பவுடர் கூட வருதுங்க, அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதாவது பிராஸ் பவுடர். அப்புறம் வேறு என்ன பாருங்கள், நம்ம கடையை பார்த்துக்கோங்க. இது வந்து டிஸ்பிளேக்காக நம்ம தொங்க விட்டுருக்கோம் ஐட்டம்ஸு. கஸ்டமர் வருவாங்க, டிஸ்பிளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்ப்பாங்க. ரீட்டெயிலாக வரவங்களும் வாங்கியிருப்பாங்க. ஹோல்சேலாக வரவங்களுக்கு அதை டிஸ்பிளே காமிச்சு நம்ம ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு நம்ம பார்சலை போட்டு அவங்களுக்கு லாரி சர்வீஸ் மூலிமா அனுப்பி விட்ருறோம். உங்களுக்கு தெரியும், லாரி சர்வீஸு நிறைய இருக்குது. நம்ம ஏரியாவில் ஒன்று வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. லாரி இல்லாத போது மேட்டூர் எம்எஸ்எஸ் ஒரு சர்வீஸ் இருக்குது, ரதிவீனா ட்ராவல்ஸ்லாம் இருக்குது. இந்த ட்ராவல்ஸும் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் கொண்டு வந்து பார்சலை கொடுத்துருவாங்க. அங்கே உங்களுக்கு டெலிவரி வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஷாப்பில் இருந்த இடத்துலையே நம்ம பார்சல் கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஓகேவா. இது ஒரு ஐட்டங்க, சுபநித்ரா. இது வந்து இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கான அகர்பத்தி மாதிரி ஒரு பேக்கெட்டு. இதுவும் நிறைய விற்குங்க. கொசு இப்போ வந்துருச்சு, நிறைய பார்த்துப்பீங்க, சீசன் வந்துட்டால் கொசு வந்துடும். அதுக்கு வந்து 12 பீஸ் பேக்கெட். இது ஒரு இது நிறைய மளிகை கடையில் பார்க்கலாம், நம்ம சேல்ஸ் போடுறோம். அப்புறம் உடன் கிளிப் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் காமிச்சிருக்கேன். சின்னதாக பேக்கெட்டு ஒன்று, பெரிய பேக்கெட்டு ஒன்று, 2 சைஸில் வரும். 20 பீஸுங்க இந்த உடன் கிளிப்பு. இது நல்லா சேல்ஸ் ஆகுங்க. இது வந்து நீங்கள் ஒரு 6 பேக்கெட் கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக. ஏன்னா எங்ககிட்ட ஒரு பாக்ஸுக்கு 240 பீஸ் வரும். நம்ம ஹோல்சேலாக 6 பீஸ் கேட்டால் கூட மினிமம் 6 பீஸ் வாங்கணுங்க. ஒரு ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இது ஒரு ஐட்டம்ஸ் நிறைய சேல்ஸ் ஆகும். ஏன்னா கிளிப்பு வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. துணி காய வைக்கிறதுக்கு கிளிப்பு இல்லாமல் இருக்காது. அதை உடனே சீக்கிரம் எங்கேயா காணடிச்சிடுவாங்க, வாங்குவாங்க. இது வழக்கமாக இருக்கிறது தான். அது ஒரு ஐட்டம். இது ஒரு ஐட்டம் அதிகமாக மூவ்மெண்ட்டு இருக்குது. ஒரு ஏரியாவை பொறுத்து மாறுங்க. இது வந்து இந்த முதுகு தைக்கிற பாத் பெல்ட்டு, சிலிக்கான் பாத் பெல்ட் சொல்லுவாங்க. இது ஒரு டயத்தில் நல்லா விற்றுட்டு இருந்தது. இப்போது நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுவும் நல்ல சீப்பான ஐட்டம் தான். மேட் இன் சைனா பாத்து பெல்ட்டு, இந்த முதுகு தேய்க்கிற பாத் பெல்ட்டுங்க. இதுவும் நல்லா விற்கும். இதுவும் ஒரு பேக்கெட்டில் ஒன்று தான். ஒரு 3 பீஸ் இது வாங்கினா கூட போதும் தாங்க. நம்ம ஹோல்சேலாக கொடுத்துடலாம். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நல்லா சேல்ஸ் ஆகும். பாத் பெல்ட்டு இதில் 2 சைஸ் வரும். இது சின்னது, இன்னொன்று பெருசு. இதில் நல்லா இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி வருங்க. ரப்பர் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்லா யூஸ் பண்ணலாம். நல்ல வேலிடிட்டி, கெட்டு போகிற பொருள் கிடையாதுங்க. இது நீங்கள் ரொம்ப நாள் வச்சும் விற்கலாம். ஓகேவா. இது ஒரு ஐட்டம். அடுத்து ஏட்டப்பா, இது ஒரு முக்கியமான பொருளுங்க. கிச்சன் செலுலாஸ் வைப்ஸ், அதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், துணி மாதிரி இருக்கும் இது. ஆனால் வந்து வைப்ஸ், அதாவது ரப்பர். இது கிச்சனில் வந்து கிச்சன் மேடை, கேஸ் ஸ்டவ், டைனிங் டேபிள் துடைக்கிறதுக்கு லேடிஸுக்கு கண்டிப்பாக வாங்குகிற ஐட்டங்க. இது வைப்ஸு ஒரு பேக்கெட்டில் 3 வரும். அதே ஒரு பேக்கெட்டில் 5 வரும். 3 பீஸு 5 பீஸு. இப்போ இது காமிச்சிட்டு இருக்கிறது 3 பீஸ் வைப்ஸு. இது பார்த்துக்கோங்க. இது வந்து செலுலாஸ் வைப்ஸு, ரப்பர் மாதிரிங்க. ரப்பர் வந்து துணியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க. துணினா துடைச்சிங்கன்னா கசகசன்னு ஆகிடும். இது வந்து ஸ்பாஞ்சால் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இல்லையா, அழகாக நீங்கள் துடைச்சி அப்சர்வ் பண்ணிடும், புழிஞ்சு காய போட்டுடலாம். அடுத்து இதுங்க ஸ்கேல் அவுட்டுங்க. இந்த வாஷிங் மிஷினில் உள்ள அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின் ஸ்கேல் அவுட் பவுடரு. இதுவும் நிறைய வாங்குகிறாங்க. நம்ம வாஷிங் மிஷினில் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினாக இருந்தால் டர்போ க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போட்டு சுத்த விட்டுட்டாங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் இருக்கக்கூடிய எல்லா இந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துரும். இதுவும் நல்ல சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்டுங்க. ஸ்கேல் அவுட் வாஷிங் பவுடர், ஸ்கேல் அவுட் வாஷிங் க்ளீனிங் பவுடரு. இதுவும் நல்லா விற்குங்க. இது வந்து ஒரு பேக்கெட்டு அப்படியே போட்டுட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டர்போ க்ளீனில் ஆப்ஷனில் போட்டு சுற்றிட்டிங்கன்னா போதும், க்ளீன் ஆகிடுங்க. ஓகே. அடுத்தது பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷுங்க.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த முன்னால் ஸ்பாஞ்சு வச்சுருக்கோம், ஸ்பாஞ்சு இல்லாததும் இருக்கும். ஸ்பாஞ்சை வச்சதை மட்டும் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டில் 12 பீஸு. வாட்டர் பாட்டிலு, குழந்தைங்க குடிக்கிற பால் பாட்டிலு, நம்ம ஆஃபீஸுக்கு கொண்டுட்டு போகிற பாட்டிலு, ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிற வாட்டர் பாட்டிலு, எல்லாத்துக்கும் வாஷ் பண்ணக்கூடிய பாட்டில் ப்ரஷ்ஷு. இது நிறைய சேல்ஸ் ஆகும். ஒரு பேக்கெட்டில் 12 பீஸு. இதை உங்கள் கடையில் வைக்கலாம். இதுவும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய ரிப்பீட்டடாக விற்கிற ப்ராடக்ட். ஓகேங்களா? இது ஒரு ஐட்டம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் பாட்டில் ப்ரஷ் தாங்க. புதுசாக வந்திருக்கு சிலிக்கான் பாட்டில் ப்ரஷ்ஷு. மேட் இன் இந்தியா, மேட் ஆஃப் சிலிக்கான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாட்டிலோட இந்த வாய் துவாரம்லாம் அழகாக க்ளீன் பண்ணோம். சிலிக்கான் மெட்டீரியலில் பண்ணது. 12 பீஸ் பேக்கெட்டு. இப்போ புது ட்ரெண்டிங்கு சிலிக்கான் பாட்டில் ப்ரஷ்ஷு. இதையும் நீங்கள் கொண்டு போய் நம்ம ஷாப்பில் வச்சு சேல்ஸ் பண்ணோன்னா நல்ல மார்ஜின். புது ஐட்டம்ங்கிறதுனால கஸ்டமர் இதைத்தான் நிறைய எடுப்பாங்க. இதுவும் ஒரு பேக்கெட்டில் 12 வரும். ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போய் ஹோல்சேலாக விற்கலாம், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? கஸ்டமருக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கின சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு நல்ல ஐட்டங்க. அடுத்து இதுக்கு பேர் மேஜிக் ஸ்பாஞ்சுங்க. இது வந்து சோப்பு கட்டிமா இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பாஞ்சு தாங்க இது. இதுவும் ரொம்ப யூஸ் ஆகுங்க. இப்போ எதுக்குன்னா, இதுவும் வந்து வீட்டில் வந்து இந்த டைனிங் டேபிள், கிச்சனு, கேஸ் ஸ்டவ்வு, கார் அக்சசரிஸ், அதாவது காரு வாஷ் பண்ணுறதுக்கு, கார் ஸ்பாஞ்சாக கார் வாஷ் பண்ணுறதுக்கு, பைக் வாஷ் பண்ணுறதுக்கு, கண்ணாடி எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஒரு கிளாத் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்பாஞ்ச், இது கிளாத்து கிடையாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு ஐட்டம். ஓகேங்களா? இது என்னென்னு பார்க்குறீங்களா? புரியுதா? ஏதாவது அது புரியுதா? நானே சொல்லிடுவா. இது ஒன்றும் இல்லைங்க, முதுகு சொறிகிற ப்ரஷ்ஷுங்க. இது உட்டனில் வரும், பிளாஸ்டிக்கில் வரும். உட்டன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கே ரிங்கு மாதிரி சுற்றுது, அது மசாஜ் பண்ணுறதுக்கான். எதுக்கோ ஒன்றுங்க, நல்லா விற்குதுங்க. ஆனால் நல்ல ப்ராஃபிட்டாக விற்குது. இது பார்த்துக்கோங்க. இதனால் எதுவும் உங்களுக்கு எதுவும் இதாகாது, அதாவது அடியெலாம் படாது. சும்மா சிம்பிளாக தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். முதுகு சொறியை யூஸ் பண்ணுறாங்க சார். இது ஒரு ஐட்டம் பார்த்துக்கோங்கம்மா. இது உட்டன் ஸ்க்ரப்பர். ஒரு பேக்கெட்டில் 12 வரும். 6 கூட எடுத்துக்கலாம். முதுகு சொறிகிற ப்ரஷ்னு சொல்லுவாங்க. நல்லா விற்கிதுங்க இதுவும். அடுத்து என்னப்பா, இது ஸ்டீல் ஸ்க்ரப்பருங்க. ஏற்கனவே ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இதை எனக்கு புதுசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இது ஸ்கொயராக வந்திருக்குங்க. இது வந்து ட்ரெண்டிங்காக ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு சார். இது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான். இது 2 ப்ளை, அதாவது சிங்கிள் ப்ளை, 2 ப்ளை 2 இருக்குது. இதில் 2 வரும். 2 சேர்ந்த மாதிரி தைச்சிருக்கோம். இதுவும் பாத்திரம், பிளேட்டு, கிச்சன், கேஸ் ஸ்டவ், டைனிங் டேபிள்லாம் வந்து சொர இருக்கும். அப்படிங்கிறனால கையில் பட்டால் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகுமா, அடி போடுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாஃப்டாக தான் இருக்கும். இது ஒரு புது ட்ரெண்டிங்கான ஐட்டம், ஸ்டீல் ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்க. இதுவும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ஏதாவது கரகர் இருந்தால் பிடிச்சி தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உபயோகமாக இருக்கும். கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள், ரொம்ப நல்ல ட்ரெண்டிங்கான ஐட்டம். நிறைய ஒரு பேக்கெட்டில் 200 பீஸு, ஒரு பாக்ஸில் 2000 பீஸு, 100 50 20 கூட வாங்கிட்டு போகலாங்க. ஓகேவா? இது நல்லா விற்கும். அடுத்து இது கிளாஸ் வைப்பர், கிச்சன் வைப்பருங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கிளாஸில் கிச்சனில் கண்ணாடியிலலாம் தண்ணி இருந்தால் வலிச்சு எடுப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கிளாஸ் வைப்பர். அப்புறம் கிச்சன் மேடை, டைனிங் டேபிள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அது வந்து 2 சைஸில் வரும். 2 வெரைட்டியில் வரும். 4 சைஸ் இருக்குங்க. இதுதான் இருக்குது சின்ன சைஸு. இதை விட 3 சைஸ் பெருசு இருக்குது. நான் ரிப்பீட்டடாக இது நிறைய விற்கிறதுனால இது ஒன்று மட்டும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கிச்சன் அண்ட் கிளாஸ் பேப்பர் நல்லா மெலிசாக இருக்கும். இன்பில்ட் தான், அதாவது பிளாஸ்டிக்கும் ரப்பரும் சேர்ந்த மாதிரி மோல்ட் ஆனதுனால உங்களுக்கு இந்த டேமேஜ் ஆகிறதுலாம் கிடையாதுங்க. நல்லா யூஸ் ஆகும். இது நிறைய விற்குங்க இது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னு பார்க்குறீங்களா? தொடப்பம் தாங்க. ஏற்கனவே ஒரு தொடப்ப வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் எல்லாமே மிக்சிங்காக வந்து கஸ்டமர் கேட்டாங்க இல்லையா, எது விற்கும் மட்டும் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் போடுறேன். இது எங்களுடைய தொடப்பம். அது வந்து அந்த சைடு மதுர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது 2 சைஸு உருட்டப்பட்ட ஒரு 3 அடி தான் வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ராமர் ப்ளூலையும் ரெட்டு, அது வந்து சூப்பரு. அதுக்கப்புறம் இது பிரியம் சொல்லி இருக்குது பாருங்க, 5D பிரியம் 5 பட்டை. இது ஒரு ஸ்டீல் பிடி வச்ச இது ஒரு தொடப்பம். இது எல்லாமே வந்து ரஃப் கிராஸ் தான், அதாவது கொஞ்சம் டஸ்ட்டு உதிரும். இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். இப்போ எடுத்து போடுறேன் பாருங்கள். ஸ்டீல் பைப்பில் ரவுண்டு, இந்த ஆரஞ்சு கவர் இருக்குது பாருங்கள், இது நைஸு. அந்த பக்கம் இருக்கிறது பிங்க். இந்த கிராஸை பாருங்கள், நல்லா எல்லோயிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நைஸ் புரும் சொல்லுவாங்க, டஸ்ட்டு வராதுங்க. அதில் ஒரு 4 ஐட்டம் காமிச்சிட்டேன். இதில் ஒரு 3 ஐட்டம், ஸ்டீலு, ரவுண்டு, அது டபுள் வி ஷேப்பு. இந்த கிராஸ் இதில் எல்லோயிஷாக இருக்கும்.
அப்புறம் இது 5Gங்க. இது 5 பட்டை. முதல்ல 5D பிரியா ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அதே மாதிரி இது 5G. இதுலேயும் ஸ்டீல் பிளாஸ்டிக் பெட்டி 2 இருக்குது. இதுவும் நைஸ் ப்ரூம், டஸ்ட்டு வராதுங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த கிராஸை நல்லா பாருங்கள், எல்லோயிஷாக இருக்குது பார்த்தீங்களா, இது நைஸ் ப்ரூம். ஸோ ப்ரௌனாக இருக்கிறது ரஃப் ப்ரூம். அது ஒரு 6 ஐட்டம், இது ஒரு 6 ஐட்டம், 12 ஐட்டம் நம்ம தொடப்பம் பண்ணுறோம். அதில் மெயினாக இதெல்லாம் தொடப்பம் எல்லாமே விற்க போடுறோம். இது ஆம்பளான்னு ஒரு தொடப்பம், பியூர் நைஸ் ப்ரூம். இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி அதே 5G தான், பிளாஸ்டிக் பிடி வச்சது. கிராஸ் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் 200 கிராமில் அது 250 கிராம் கிராஸ் இருக்கும். பியூர் நைஸ் ப்ரூம். டஸ்ட்டுங்கிறது ஒன்றும் கூட வராதுங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியில் பெஸ்ட் அது. அப்புறம் இது வந்து லயன் கோல்டு அப்படின்னு ஒரு தொடப்பம். இது வந்து 3.25 அடி தான் இருக்கும். ஹைட் கம்மியாக இருக்கும். சில பேர் வந்து சின்ன ஹைட்டு உள்ள தொடப்பம் கேட்பாங்க. எல்லாருமே ஹைட் தொடப்பம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஹைட் கம்மியில் கேட்குறவங்களுக்கு இந்த லயன் கோல்டு அப்படிங்கிற தொடப்பம் முடிஞ்சுதா. இதெல்லாம் விற்கும். இது பர்மா தொடப்பம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதி காலத்துலேருந்து இருக்குது. விசிறி மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பின்னல் போட்டிருக்கோம். இது பேர் பர்மா மியான்மார் ப்ரூம் சொல்லுவாங்க. இது நிறைய எல்லா கடைகளில் பொதுவாக கடைகளில் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து என்னப்பா, அடுத்து காட்டுங்க. இதெல்லாம் தொடப்பம் இவ்வளோதாங்க. இதெல்லாம் மெயின் ஐட்டம் தான் காமிச்சிருக்கேன். இது ஒரு விசிறி ப்ரூம். இதுவும் கொஞ்சம் இதுவும் நைஸ் ப்ரூம் தான், டஸ்ட்லாம் வராதுங்க. 5 பட்டை சொல்லுவாங்க, பார்த்துங்க. ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், பெருக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஒரு ஐட்டங்க. இதுவும் வந்து பர்மா ப்ரூம் மாதிரி தான், விசிறி ப்ரூமு வித் ஸ்டிக்கு. பார்த்துக்கிட்டிங்களா, சைனாலேருந்து வருதுங்க. இதுக்கு பேர் சைனா பர்மா ப்ரூம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ரேட் தருவேன். இது ஒரு பாக்ஸில் 60 பீஸ் வரும். நீங்கள் 6 பீஸ் எடுத்துக்கலாம். ஸ்டிக்கு தனியாக, ப்ரூம் தனியாக வரும். இப்போ பாருங்கள், ஸ்டிக்கு தனியாக எடுக்கிறேன், அந்த ப்ரூம் தனியாக எடுக்கிறேன். இது நைஸ் ப்ரூம் தான், டஸ்ட்லாம் வராது, நல்ல குவாலிட்டி தான். அந்த த்ரெட்டு இருக்குது, அதில் த்ரெட்டுன்னா அந்த ப்ரூமில் போட்டு அப்படி திருப்பினீங்கன்னா டைட் ஆகிடும். ஓகே. அடுத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்டில் ரெடி பண்ணி எல்லாமே பேக் பண்ணி அந்த கடை அட்ரஸை போட்டு அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு லாரி சர்வீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவங்கக்கிட்ட போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம கடை இருக்கிற ஷாப் வந்து சென்னை பாரிஸில் தான் இருக்கும். பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லைங்களா, சென்னை சென்ட்ரல், அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் லாரி சர்வீஸ்லாம் இருக்குது. அங்கே தான் எல்லா ஊருக்கு போகிற லாரி சர்வீஸ் இருக்குது. இந்த தம்பி வந்து ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்கள். இந்த இவ்வளோ வெயிட் பண்டிலாக இருந்தாலும் சரி, 50 ரூபா சார்ஜ் கொடுத்தா கொண்டுட்டு போய் லாரியில் புக் பண்ணிவிட்டு, அதாவது எங்கள் ஊருக்கு புக் பண்ணிவிட்டு ஸ்லிப்பை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 ரூபா சார்ஜை நம்ம உங்ககிட்ட வாங்கி தான் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்குவோங்கிற சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த பேக்கிங்லாம் பண்ணுறோம் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு ஃப்ரீ தாங்க. நம்ம பண்டில் ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுக்குறதெல்லாம் ஃப்ரீ, அதுக்கு எந்த சார்ஜும் இல்லை. ஒரு பண்டிலுக்கு இந்த லாரி வாடகை 50 ரூபா, அது தம்பிக்கு அப்படியே கையில் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு தெருவுலையும் இந்த மாதிரி ஒரு 10 பசங்க இதுக்காக தான் இருக்காங்க, நம்மளை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களையும் நம்ம வாழ வைக்கிறோம், நீங்கள் தான் வாழ வைக்கிறீங்க. இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பண்டிலை கொண்டுட்டு போயிட்டு ஒரு பெரம்பலூர் மாவட்டமாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி வில்லியனூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், இல்லை சென்னையிலேயே தாம்பரமாக இருக்கட்டும், சிட்டிக்குள்ளே இருக்கட்டும், அந்தந்த ஊருக்கு ஒரு லாரி பார்சல் சர்வீஸ் இருக்குது. அதில் புக் பண்ணிட்டோம்னா அது உங்ககிட்ட வந்து 1 நாள் 2 நாளில் கொண்டு வந்து சர்வீஸ் டெலிவரி கொடுத்துருவாங்க. அந்த டெலிவரி சார்ஜும் நீங்கள் தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோல்சேலாக கொடுக்கறனால அதெல்லாம் பேர் பண்ண முடியாது. அது எவ்வளோ வரும்னு கேட்குறீங்களா, அது ஒரு பண்டிலுக்கு லோக்கல் சென்னையாக இருந்தால் 100லேருந்து 150 வரைக்கும் வாங்குகிறாங்க. வெளி மாவட்டம், அதாவது விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், குடியாத்தம், வேலூர் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 150லேருந்து 200, 250 வரைக்கும் அந்த பண்டிலோட சைஸை வச்சு வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக நம்ம ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபா வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பண்டிலுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பெரிய அளவில் காஸ்ட்டுக்கு எஃபெக்ட் பண்ணாது. ஒரு 50 காசு, 1 ரூபா தான் ஒரு பொருளுக்கு ஏறும். ஓகேங்களா. இப்போ நம்ம மேட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது நம்ம கடையில் வந்து கொஞ்சம் மேட்டு தான் காமிக்க போகிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. வெல்கம் மேட்டு, இதெல்லாம் வெளியில் போடுற ஹாலோ மேட்டு. இது மெட்ரோ மேட்டுங்க, இருக்கிறதுலே விலை கம்மி இது தான். இதுக்கு அடுத்து இது பாக்ஸ் மேட் சொல்லுவேன், ஸ்மால் சைஸு. இது வந்து மஜா மேட் சொல்லுவாங்க. இதுவும் வந்து நல்ல விலை கம்மி விற்கும். இது செயின் மேட்டு, அதுக்கு கீழே பாக்ஸ் மேட்டு, 2 ஐட்டம் காமிச்சிருக்கேன். இது வந்து சம்திங் மேட் சொல்லுவாங்க. இதை நான் காமிக்கிற இந்த சில மேட்டு தான் காமிக்க போகிறேன். ஏன்னா இதான் ரிப்பீட்டடாக நிறைய விற்குது. ஓப்பனிங்க்கு இதான் வச்சுக்கலாம் புதுசாக தொடங்குறவங்க. அது வந்து மலர், இது வந்து ரங்கோலி மேட்டுங்க. இது எல்லாமே நான் ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ரேட்டு கேட்லாகும் அனுப்புகிறேன், பார்த்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள். இது கிச்சன் கிளாத் சொல்லுவாங்க, தெரியும் உங்களுக்கு. லஞ்சுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சின்னது பெருசு, ஒரு டசன் பேக்கெட்டாக வரும், நிறைய இது விற்குங்க. இது மைக்ரோ ஃபைபர் கிளாத் தெரியும், கார் துடைக்கிறதுக்கு.
இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லி மேட்டு. இதெல்லாம் நான் வந்து ரேட்டில் கொடுத்துட்றேன். அதாவது உங்களுக்கு கேட்லாகாக உங்களுக்கு ரேட்லாம் அனுப்பிடுறேன். சும்மா இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரீட்டெயிலுக்காக நான் ஒதுக்கப்பட்ட இடத்துல உள்ள மேட்டை காமிச்சிட்ருக்கேன். ஹோல்சேலுக்காக ஒதுக்கப்பட்ட மேட் எங்கள் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. 60 வெரைட்டிஸ் மேலே இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ரேட்டோடு. அதில் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒற்றை கொம்பு பாருங்கள், இது நிறைய விற்குங்க. காப்பப்பு ஒற்றை அடிக்கிறதுக்கு. இதெல்லாம் தர தைக்கிற ஹார்டி ப்ரஷ்ஷு. பிவிஎம் மாப் பார்த்துருப்பீங்களே, பிவிஎம் மாப்பு. வீடு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், தண்ணியில் இருந்தால் உறிஞ்சி எடுத்துரும். வித் ஸ்பாஞ்சோட செட்டு, ஸ்பாஞ்சு இல்லாமல் வெறும் தனியாக பிவிஎம் மாப்பு. இதுவும் நிறைய விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாப்பு ஏற்கனவே 4 லிட்டர் காமிச்சிருப்பேன். மாப்பு வித் வுட்டு ஸ்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாப்பு அது மேலே வுட்டு ஸ்டிக்கோடு நாங்கள் சாம்பிள் தொங்க விட்ருக்கேன். ரீட்டைல் ஹோல்சேல்காரங்க வந்தாங்கன்னா இதை காமிச்சு தான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம். ஒரு 2 பீஸாக ஒரு ஆங்கரில் நம்ம தொங்க விட்ருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாப்பு, இதில் பனியன் மாப்பு, இதெல்லாம் உள்ளே இருக்குது. டீ மாப்பு, டீ நூல் மாப்பு, டீ நூல் ஸ்பெஷல். இது கொஞ்சம் நிறைய விற்கும். இந்த ரேட் நான் கொடுக்குறேன். அப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த மெக்சிகன் இது நல்லா விற்குங்க. இது நல்ல சேல்ஸ் ஆகிற மாப்பு. இது கொஞ்சம் விட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், அது விட்டுடுங்க. அடுத்தது வந்து இந்த இட்டாலியன் மாப். இது நல்லா சேல்ஸ் ஆகும், கலர் நூல் மாப்பு. இந்த டூடி மாப், இதுவும் நல்லா விற்குங்க. அப்புறம் இது ஐ மாப்பு. இது நல்ல 300 கிராம் இருக்கும். இது ஐ மாப்பில் ஒயிட்டு. இது டூடி, இது நல்லா விற்கும். டூடி ஜம்போ, இந்த பிங்க் கலரா. ஆமாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ் கப் மாப்பு. அப்புறம் அப்புறம் இந்த ஃபுல் ஸ்டீல் மாப் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்டீலோட வரும், போல்ட் நட் ஃபிட் பண்ணுறது. இண்டஸ்ட்ரியல் யூஸு, ஹெவி யூஸுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கம்பெனிகளில் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்த்துருப்பீங்க மெட்ரோ ஸ்டேஷன், ட்ரெயினில் பல இடங்களில் வந்து இதை பெருக்குவாங்க. டஸ்ட் மாப் சொல்லுவாங்க. 2 ஃபீட்டு 1.5 ஃபீட்டு. அது நல்லா விற்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. அதுவும் நான் ரேட் அனுப்புகிறேன். இதெல்லாம் வைப்பர்ஸு, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து எல்லா வைப்பரும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறதில்ல. இந்த வைப்பர் பார்த்துக்கோங்க சார். இந்த பிளாக் கலர் வைப்பர், பிளாக் பேட் உள்ள வைப்பர். இது நல்லா சேல்ஸ் ஆகும். இது வால்வோ, இது ஒரு ஐட்டம் நல்லா சேல்ஸ் ஆகும். இது இன்னோவா பெருசு. இது 3 சைஸ் பார்த்துக்கோங்க. இது ரேட் நான் உங்களுக்கு தர்றேன். மற்றெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தண்ணி தள்ளுற வைப்பர், மழை காலம், நல்லா யூஸ் ஆகும், நல்லா விற்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன முக்கியமாக பார்க்கலாம். ஓடோனில்ங்க. ஒரு பாக்ஸுக்கு 144 பீஸுங்க. ஒரு பாக்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. இதில் 4 ஃப்ளேவர் வரும். பார்த்துக்க, அதை காமிச்சிட்ருக்கேன். ஓடோனில் பாத்ரூமுக்கு வைக்கிற ஓடோனில் ஃப்ரெஷ்னர். சொல்லுவாங்க இல்லையா, பாத்ரூமில் மாட்டுற வாசனை கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. இதுதான் இது ஓடோனில். லாவெண்டர், ஆரஞ்சு, ரோஸு, ஜாஸ்மின் 4 ஃப்ளேவர் வரும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் அப்படியே காமிச்சிட்ருக்கேன். ஒரு பேக்கெட்டில் 24 பீஸ் வரும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 1 2 3 6 பேக்கெட் வந்திருக்கு. 144 பீஸு எங்களுக்கு மாஸ்டர் பேக்கிங் வரும். எல்லாமே உடச்சி ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேருந்தும் 2 பீஸ் கேட்டால் கூட 6 பீஸ் மினிமம் நான் சொல்லியிருக்கேன் ஹோல்சேலுக்கு எடுக்கணும்னு. 6 பீஸை கேட்டால் நாங்கள் அப்படியே ஹோல்சேலாக கொடுத்துருவோம். எம்ஆர்பி 59. பாதிக்கு பாதி கூட எங்கள் ஹோல்சேல் ரேட் கிடையாதுங்க. இதை விட நான் என்ன ஓப்பனாக சொல்கிறதுக்கு இருக்குது. எல்லா ரேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நல்ல மார்ஜினில் நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? இது பார்த்துக்கிட்டிங்க. அதான் மாஸ்டர் பேக்கிங் அப்படியே எடுத்து அப்படியே காமிச்சிட்ருக்கேன். இந்த ஓடனில் பாத்ரூம் வைக்கிற ஓடனில் மட்டும் இல்லைங்க, இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓடனில், கோத்ரேஜ், ஏர் பாக்கெட்டு, அப்புறம் வந்து பாப்பி, அதுக்கப்புறம் டியோன் ஃப்ரெஷ், ஃப்ளோரா, அதுக்கப்புறம் ராயல், பனாமா, பிளேஸு. இது மட்டும் ஒரு 10 ஐட்டம் நான் ஓடனில் கம்பெனி வச்சுருக்கேன். 1 தான் காமிச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் ரூம் ஸ்ப்ரேங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், சம்மர் பிளாஸ்ம் ரூம் ஸ்ப்ரே. இதில் தாங்க மெயின் ஐட்டம் இந்த மிஸ்சீஃப், இந்த ஃப்ளேவரு, சாண்டலு, கூல்லு, ஜாஸ்மின், எக்ஸாக்டிக்கு, ஒரு 6 ஃப்ளேவர் சொன்னேன் இல்லையா, லெமனு. இது நிறைய விற்கும். ரூம் ஸ்ப்ரே இது பாக்ஸாக வரும். ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பேக்கெட் 24 பீஸு. ஒரு பாக்ஸுக்கு 96 பீஸ் வருங்க. இது வந்து நீங்கள் 6 பீஸ் கேட்டால் கூட நான் தருவேன். ரூம் ஸ்ப்ரே இது நிறைய. ரூம் ஸ்ப்ரே இல்லாமல் எங்கெங்கே இருக்குங்க. ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் ரூம் ஸ்ப்ரே கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம பாக்ஸாக வாங்குகிறோம். 6 பீஸாக ஹோல்சேலாக பண்ணுறோங்க. நல்ல மார்ஜின் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ஐட்டம் தான். ரூம் ஸ்ப்ரே உங்கள் ஷாப்பில் நீங்கள் விற்கலாம். இது மட்டும் சம்மர் பிளாஸம் மட்டும் இல்லை, ஓடோனில் ரூம் ஸ்ப்ரே, கோத்ரேஜ் ரூம் ஸ்ப்ரே, லியா ரூம் ஸ்ப்ரே, அதுபோல் நிறைய கம்பெனி ஐட்டமாக நான் வச்சுருக்கேன். 1 தான் காமிச்சிருக்கேன். இது வந்து ஓம் முருகா நான் சொல்லியிருக்கேன். பீத்தாம்பரி பவுடர், அதாவது இந்த பிராஸ் காப்பர் க்ளீன் பண்ணுற பவுடர். ஏற்கனவே லிக்விட் காமிச்சேன். இது பவுடருங்க. இது சரமாக வரும். ஒரு சரத்தில் 10 பீஸு. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போவாங்க. இது டப்பாலேயே வருது. 250 கிராம் டப்பாவும் இருக்குது. அந்த ரேட்டில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஷோ பண்ணலை. எது மெயின் ஐட்டமோ அதை மட்டும் தான் நான் காமிக்கிறேன். மற்றதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த பிராஸ் பவுடர் நிறைய பண்டிகை நேரங்களில் நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரிங்க, உடனே வந்து வெள்ளி பாலிஷு, பித்தளை பவுட்ரு கொடுங்க, லிக்விட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய விற்கோங்க. நல்ல மார்ஜினில் இதெல்லாம் சேல் பண்ணலாம்.
ஒரு பேக்கெட்டில் 100 பீஸ் வரும் எங்களுக்கு. நீங்கள் ஒரு பேக்கெட் அதாவது ஒரு சரம் 10 பீஸை கூட நீங்கள் ஹோல்சேலாக எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் நல்லா சேல்ஸ் பண்ணலாம். தொண்டை கொஞ்சம் கரகர இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாக சொல்ல பார்க்குறேன், ஓகேங்களா. இது வந்து நல்ல சேல்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து ஹேண்டில் ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்க, விஜிபி ஹேண்டில் ஸ்க்ரப்பர். இது பார்த்துருப்பீங்க, இந்த பிடி வச்ச மாதிரி இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். பிடிச்சிக்கிட்டு கிச்சனு, பாத்ரூமு, வால் டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட்டு. இதுலேயும் 6 வெரைட்டி இருக்குது. இது மட்டும் இது இல்லாமல் கமாண்டர் சொல்லிட்டு ஒரு ஜிபிங்கிற ஒரு கம்பெனியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 கம்பெனி சைனா ஐட்டம் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு ஐட்டம் தான் காமிச்சிருக்கேன். இது ஒரு ஐட்டம் போதும். இதுதான் ரெகுலராக எங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். விலையும் கம்மி, நல்ல மார்ஜின், நிறைய விற்குங்க, ஓகேங்களா. இது ஒரு ஐட்டம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் வரும். அடுத்து ட்ரைனெக்ஸ் பவுடருங்க. ஏற்கனவே நான் ஒரு கிவிக்கு ஒரு கம்பெனி காமிச்சு, இது லெக்ஸாங்கிற ஒரு ட்ரைனெக்ஸ் பவுட்ரு. கண்டெய்னரில் வரும். ஒரு கண்டெய்னரில் 36 பீஸு. கண்டெய்னர் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு 6 பீஸ் கேட்டாலும் சரி, நம்ம ஹோல்சேலாக கொடுப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வாஷ் பேஷன் சிங்க்கெல்லாம் அடைச்சிக்கிட்டால் இந்த பவுடர் வாங்கிட்டு போவாங்க. ஒரு பேக்கெட்டாக வாங்கிட்டு போவாங்க. ஒன்றும் இல்லை, 4-5 பேக்கெட் கூட வாங்கிட்டு போவாங்க. சட்டு விற்றுக்கிட்டே இருக்கும். கண்டெய்னரில் வருது. இது ஒரு ப்ராடக்ட்டு, ட்ரைனெக்ஸ் பவுட்ரு. இதுவும் நல்ல ப்ராஃபிட்டுங்க. 100% ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. இது நல்லா விற்கும். இதுவும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது வந்து பாடி ப்ரஷ்ஷுங்க, பார்த்துக்கோங்க. பாடி க்ளீனிங் ப்ரஷ்ஷு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முதுகு தேய்க்கிற ப்ரஷ் தான் இதுவும். ஒரு பக்கம் ஸ்பாஞ்சு, ஒரு பக்கம் நார் இருக்கும். இது பாடி க்ளீனிங் ப்ரஷ்ஷு. நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நார்னா அப்படி தேய்ச்சா அப்படியே முதுகெல்லாம் அப்படி கிழிஞ்சிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சாஃப்டாக தான் இருக்கும். பாடி க்ளீனிங் ப்ரஷ்ஷு. ஒரு பேக்கெட்டில் 6 வரும். நிறைய குழந்தைங்க, லேடிஸுங்க எல்லோரும் வாங்குவாங்க. நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அவங்க முதுகு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு பேக்கெட்டில் 6 பீஸு. இதுவும் நிறைய விற்கிற ப்ராடக்ட் தாங்க. இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்க. இதுவும் குளிக்கிற நைலான் ஸ்க்ரப்பர் தான். குழந்தைங்க, லேடிஸுங்க, ஜென்ட்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து அந்த இப்போ இது இருக்கும், ஹேங் பண்ணுற மாதிரி அந்த இது இருக்கும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹேங் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப ஹார்டாக இருக்காது. சில பேர் நைலான் ஸ்க்ரப்பர்லாம் கேட்பாங்க, சாஃப்டாக வேணுங்க, முதுகெல்லாம் கிழிக்குது, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாஃப்டான நைலான் ஸ்க்ரப்பர் தான். நல்லாயிருக்கும். இது வந்து 6 பீஸ் பேக்கெட்டு. இதுலேயும் 3 சைஸ் இருக்குங்க. அந்த திக்னஸை பொறுத்துங்க. அது இந்த நான் அழுத்தி காமிச்சேன் இல்லைங்களா, இதுதான் இருக்கிறதுலே விலை கம்மியானது. ஃபஸ்ட்டு நைஸ் ஐட்டம் இது தான். இதுலேயே 2 சைஸ் இருக்குது. இதை விட கொஞ்சம் இன்னும் அடர்த்தி அதிகம், அதை விட அடர்த்தி இருக்கும். ரேட்டை நான் அதில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ஐட்டம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப விலை கம்மி, நல்ல மார்ஜின், நல்ல ப்ராஃபிட், விற்கலாம். அப்புறம் சிங்க்கு கழுவுற ப்ரஷ்ஷுங்க. சின்ன ப்ரஷ்ஷு பார்த்துருப்பீங்க, வாஷ் பேஷன், சிங்கெல்லாம் கழுவுறதுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சைனா ஐட்டம் தான். ஒரு பாக்ஸுக்கு 240 பீஸு. நீங்கள் 6 பீஸை கேட்டாலும் ஹோல்சேலாக கொடுத்துருவேன். சிங்க்கு, வாஷ் பேஷன்லாம் கழுவுறதுக்கான ப்ரஷ்ஷு 6 கலர் வரும். இது நல்லா இருக்குங்க. இது வந்து சிங்க்கு அண்டு வாஷ் பேஷன் ப்ரஷ்ஷு, ஓகேங்களா. இது ஒரு ஐட்டம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2-3 ஐட்டம் நான் சேர்ந்து காமிச்சிடுறேன். இது ஷிங்க் லாங் ஹேண்டில் ப்ரஷ்ஷு. அதை விட கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும், பார்த்துங்களா. அது கொஞ்சம் லோ பெண்டு. இது கொஞ்சம் ஹை பெண்டாக இருக்கும். ஷிங்க் ப்ரஷ் லாங் ஹேண்டில். இதுவும் விலை கம்மி தாங்க. இது வந்து பேக்கெட்டாக வரும். ஒரு பேக்கெட்டுக்கு 12 பீஸ் அப்படி வரும். இதுவும் 6 பீஸாக கேட்டிங்கன்னா 6 பீஸ் தான் பேக்கெட்டு. ஸோ அப்படியே 6 பீஸ் கொடுத்துருவோம். ஒரு பேக்கெட்டில் வந்து 3 கலர் வருங்க, ஓகேங்களா. இது வந்து ஷிங்க் ப்ரஷ், வாஷ் பேஷன் ப்ரஷ். இதுவும் நல்ல ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட் தான். இது ஒரு 2 ஐட்டம் ஆச்சுங்களா. இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் காமிச்சு இந்த ஷிங்க் ப்ரஷ்ஷு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸை நான் காமிக்கலை இந்த வீடியோவில். எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கலை. என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த வீடியோவில் ஷார்ட்டாக போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் கடை புதுசாக, எங்களுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிளாக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சிம்பிளாக இருக்கிற ஐட்டத்தில் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நல்லா விற்குதோ, லோ காஸ்ட்டோ, அது மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட் மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில்னு கேட்டுக்கிட்டதுனால அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். மற்றது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அதுக்கு தான். ஏன்னா நான் ஒரு லாங்காக ஒரு மேட் வீடியோ ஒன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட மேட்டுமே ஒரு 60+ வெரைட்டிஸ் இருக்குது. அதை தான் நான் போட்டதாக இருந்தேன். பட் நிறைய என்னுடைய வியூவர்ஸ்லாம் இப்படி பர்டிகுலராக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எதெல்லாம் சேல்ஸ் ஆகுமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக காஸ்ட்லியாக இருக்கும். சும்மா அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஷிங்க் ப்ரஷ்ஷில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. அது ஒன்று ஒரு சைஸு, ஒரு ஷேப்பு, ஒரு கம்பெனியை பொறுத்து இருக்கும். இது நிறைய விற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷிங்க் ப்ரஷ்ஷு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐட்டம், விலை கம்மி. இது இந்த ரேட் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ரவுண்டு ப்ரஷ் வச்சுக்கோங்க, இதுக்கு பேர்.
இதுவும் நல்லா விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நேவிகேட்டர் நல்லா பல்லு மாதிரி நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நாலா பக்கமும் ஃபைவ் ஃபிங்கர் மாதிரி நம்ம 5 விரல் இதுக்கு நான் அழுத்தினா பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா விற்கிற ப்ரஷ்ஷு நேவிகேட்டர், அதுக்கு ரேட்டு தரேன். அப்புறம் இது க்யூட் ப்ரஷ்ஷு, இது முதல்ல ஒரு காமிச்சா பாருங்கள், கவர் இல்லாமல் அதே மாதிரி கவர் போட்டது ஜிபி கம்பெனி, கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இதுவும் நல்லா விற்கும். இப்படி பிடிச்சிக்கிட்டு சிங்க் வாஷ் பேஷன்லாம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ரஷ் நல்லா சேல்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ்எஸ் ஹோல்டர் ப்ரஷ்ஷு, இதுவும் அதே மாதிரி தான். பிளேட்டு சிங்க் வாஷ் பேஷன்லாம் கழுவுறது தான். இந்த எஸ்எஸ் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, பாத்திரங்கள் ஒரு ஸ்க்ரப்பரு, அதுதான் இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா விற்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜிபியோட கம்பெனி. இது நல்லா பிளேட் கழுவும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியெலாம் நினையாமல் அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஐட்டமும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லா ஐட்டம்ஸும் நான் காமிக்கலை. இதெல்லாம் வந்து ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ரேட் கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ இதெல்லாம் ரேட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். அப்புறம் வேறு என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரஷ்ஷுங்க, சிங்க் ப்ரஷ்ஷு. கீழேயும் ப்ரஷ் இருக்கும், மேலேயும் ப்ரஷ் இருக்கும். அந்த சின்ன ப்ரஷ் எதுக்குன்னு கேட்காதீங்க, அது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த நல் வருது இல்லையா, தண்ணி வருது, அதை வாஷ் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன துவாரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா விற்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கு நான் ரேட் கொடுக்குறேன். இதெல்லாம் விட்டுடுங்க, அவாய்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டாய்லெட் ப்ரஷ்ஷு, சிங்க் ப்ரஷ் மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு எங்கிட்ட வெரைட்டி இருக்குது, அதை நான் தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு மிக்சடு வீடியோ தான், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் பிஸ்னஸ்ஸு, எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்க்கு விலை கம்மியில் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் போடுற மாதிரி வீடியோ போட சொன்னதுனால தான் நான் இதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ரஷ்ஷு, இது லவ்லி ப்ரஷ்ஷு, வெளியே வச்சு நல்லா ஹார்டாக இருக்கும். இதெல்லாம் நான் ரேட் உங்களுக்கு தர்றேன், உங்களுக்கு தேவைன்னா தர்றேன். இது வந்து டைல்ஸ் தேய்க்கிற ப்ரஷ்ஷுங்க, டைல்ஸ் எல்லாம் தேய்ப்பாங்க, கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸ்லாம் தேய்க்கிறதுக்கு நல்லா பிடி வச்ச மாதிரி தேய்க்கிற ப்ரஷ்ஷு. இது கூட நல்லா விற்கும், ஜிபி கம்பெனி, நல்லா ஹார்டாக இருக்கும். இந்த ரேட்டும் நான் தர்றேன். டைல்ஸு ப்ரஷ்ஷு ஹார்டு சொல்லிவிட்டு நல்லா டஃப்பாக இருக்கும், வளையவே வளையாதுங்க, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா அழுக்கெல்லாம் எடுக்கும். இது டைல்ஸ் ப்ரஷ் நல்லா விற்குங்க, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சின்ன சின்ன ப்ரஷ் முடிஞ்சது. இது துணி துவைக்கிற ப்ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாஷிங் ப்ரஷ் நான் எதுவும் காமிக்கலை, வாஷிங் ப்ரஷ் நிறைய வெரைட்டி இருக்குது. சரி, இந்த ஒரு 2 ஐட்டம் பார்த்து வச்சுக்கோங்க, நான் ரேட்டில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாஷிங் ப்ரஷ் மட்டுமே என்கிட்ட ஒரு 6 ஐட்டம் இருக்குது, நான் ரேட் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், ஓகேவா, ரேட்டோட. இது பார்த்து வச்சுக்கோங்க. இது வாஷ் பேஷன். அடுத்தது வந்து டிஸ்ட் மாப்புங்க. இது ரொம்ப நல்லா எல்லா கடையில் சேல்ஸ் ஆகிற ஒரு முக்கியமான ஐட்டங்க. டிஸ்ட் மாப் பார்த்துருப்பீங்க, மாப் க்ளீனிங்கு. 4 கலர் வரும், 3 பீஸ் தான் வெளியே எடுத்து ஃபோட்டோ எடுத்தேன். ஒரு பாக்ஸுக்கு 40 பீஸு, அதுதான் பின்னால் இருக்குது பார்த்தீங்களா, அதான் எங்கள் பாக்ஸு. அதை நான் அப்படியே வந்து இறங்கியிருக்கேன், இன்னும் குடோனுக்கு ஏற்றலை. சரி, உங்களுக்கு வீடியோ காமிச்சிடலான்னு சொல்லி இந்த டிஸ்ட் மாப் எடுத்தேன். இதை பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி வைக்கிறது தான் டிஸ்ட் மாப்பு. இது விலை கம்மி, எல்லா கடையிலையும் பாருங்கள் இந்த டிஸ்ட் மாப் தொங்கும், ஈஸியாக இருக்குங்க. கையில் வச்சுலாம் புளியாமல் அழகாக ஹேண்டிலே புளிஞ்சிக்கலாம். ட்விஸ்டட் மாப், இதுக்கு பேர் மைக்ரோ ஃபைபர் ட்விஸ்டட் மாப். இது ஒரு ஐட்டம் பார்த்துக்கோங்க, நிறைய விற்குங்க. இது இங்கே 3 பீஸ் கூட வாங்கி விற்றுக்கலாங்க ஹோல்சேலாக. அப்புறம் இதுவும் அதே ட்விஸ்டட் மாப்பு தான், எக்ஸ்டென்ஷன் ஸ்டீலுங்க. என்னென்னா இந்த ஸ்டீலை வந்து சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இப்போ சின்னதாக இருக்கு இல்லையா, அப்படியே இழுத்திங்கன்னா பெருசாகிடும், அவ்வளோதாங்க. அதில் கொஞ்சம் ஃபேன்சிங்க. இது இந்த மாதிரி ஃபேன்சியான ட்விஸ்டர் மாப்பு என்கிட்ட வந்து 8 ஐட்டம் இருக்குது. நான் ஒரு 2 இல்லை 3 தான் காட்ட போகிறேன், ஏன்னா எல்லாத்தையும் காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதில் 2-3 காமிக்கிறேன். இது ட்விஸ்டட் மாப்பு, மைக்ரோ ஃபைபரு, எக்ஸ்டென்ஷனாக புரியுதில்ல, சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இது ஒரு ஐட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. இது நிறைய விற்குங்க, இது நல்லா ஃபேன்சியாக இருக்கும். காம்பேட்டபிளாக பெட்டில் வச்சு, சில பேர் காம்பேட்டபிளாக நான் வந்து லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து யூஎஸ் போகிறேன், இங்கே போகிறேன், லக்கேஜில் வச்சு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அழகாக இது காம்பேட்டபிளாக எடுத்து உங்களுடைய சூட்கேஸ்லேயே ஃபிட் ஆகிடும், போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு பேர் வந்து ட்விஸ்டட் மாப் மைக்ரோ ஃபைபர். இது ட்விஸ்டட் மாப் மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கிளாத் மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்டா, இது அழுக்கெல்லாம் புழிஞ்சி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருவாங்க. இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது கொஞ்சம் குவாலிட்டி காஸ்ட்லி, ரொம்ப பெரிய காஸ்ட்லி கிடையாது. மற்ற காமிச்சதுலேயே முதல் 2 விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா அது வந்து மைக்ரோ ஃபைபர் பாலிஸ்டர், இது மைக்ரோ ஃபைபர் காட்டன். ஸோ இது தண்ணி நல்லா உரியும், நல்ல அழுக்க எல்லாத்தையும் அப்படி பிடிச்சிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் மைக்ரோ ஃபைபர் கிளாத். அது நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அந்த டிவி, ஃப்ரிட்ஜு, கார் எல்லாம் துடைக்க யூஸ் பண்ணுற மைக்ரோ ஃபைபர் கிளாத்து நீங்கள் கூட வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த மெட்டீரியலில் பண்ணுறது தான். இந்த மெக்கானிசம் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடுவில் இது பாருங்கள், நிறைய பிளாஸ்டிக்லாம் வச்சுருக்கு பாருங்கள், அந்த மெக்கானிசம் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹார்டாக அழுத்த வேண்டாம். இது டிஸ்ட் ஃபைபர் மைக்ரோ ஃபைபர்
கிளாத் வித் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ரேட்டு கொடுக்குறேன். இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த 3 ஐட்டம் தான் நான் காட்ட போகிறேன். இதுவும் நல்லா விற்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுலேயும் இந்த மாதிரி கிளாத் மெட்டீரியல் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. 6 பீஸ் ஹோல்சேலாக எடுத்தால் நம்ம கொடுத்துடலாம், பார்த்துக்கோங்க. ஒரு பாக்ஸுக்கு 40 பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்ரூம் தொடப்பம் ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம் கராட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பாத்ரூம் ஒரு காலத்தில் திறந்தொடப்பம் வச்சு தான் பாத்ரூம் தொடச்சி கழுவிட்டு இருந்தாங்க. இப்போது பாத்ரூம் பிளாஸ்டிக் தொடப்பம் வந்துருச்சு. பாத்ரூம் தொடப்பம்னு கேட்பாங்க பிளாஸ்டிக்கில். இது ஒரு ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ், ஜிக்ஸாக் கராட்டா. இருக்கிற விலை கம்மி, நல்லா விற்கும். சொரன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் அதெல்லாம் பிடிச்சி நல்லா தரையெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். 6 கலர் ஒரு பேக்கெட்டில் 12 பீஸுங்க. இந்த பாத்ரூம் தொடப்பம் நல்லா விற்கும். இந்த பாத்ரூம் கராட்டாவில் என்கிட்ட ஒரு 6 வெரைட்டி இருக்குது. நான் ஒரு 2 இல்லை 3 காமிக்கிறேன், ரெகுலராக விற்கும். அது மட்டும் காமிக்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது 2வது மேஜிக் கராட்டா. அது ஒரு கராட்டா, ஜிக்ஸாக் கராட்டா. இது பேர் மேஜிக் போல்ட் கராட்டான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இது என்னென்னா இன்பில்ட்டு, இந்த மேல் பக்கம் அந்த பிடியை பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டு, அதாவது அந்த 2ம் சேர்ந்து மோல்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி காமிச்சது மோல்டு பண்ணியிருக்காது, தனித்தனியாக ஃபிட் பண்ணி வர்றது. நம்ம கலட்டலாம், கலட்ட தேவையில்லை, ஜஸ்ட் சொல்லி வைக்கிறேன். இது மோல்டு பண்ணுது. இது மேஜிக் போல்ட்டு ராயல், அதாவது இது கொஞ்சம் சைஸ் பெருசு. அது மேஜிக் போல்ட் சின்னது சைஸு, இது மேஜிக் போல்டு பெரிய சைஸு. லாங் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதான் டிஃப்ரென்ஸ். மேஜிக் போல்ட் மீடியம், மேஜிக் போல்ட் எக்ஸ்ட்ரா லாங், 2 சைஸ் இருக்குது காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதுவும் நல்லா வைக்கும். இன்புல் தான், கரண்ட் வராது. பாத்ரூம்லாம் கழுவ யூஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் பாத்ரூம் கராட்டா, பாத்ரூம் துடைக்கிற பிளாஸ்டிக் ப்ரூம். இது நிறைய கடைகளில் கேட்பாங்க, என்னென்னு தெரியாமல் யாரும் விற்கிறது இல்லை. இதெல்லாம் வாங்கி நம்ம முன்னால் டிஸ்பிளேயில் வச்சோம் அப்படின்னா நாங்கள் தொங்க விட்ருவோம். எங்கள் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அது மாதிரி தொங்க விட்டால் நல்லா விற்குங்க. இப்போ கிளிப் ஐட்டங்க. கிளிப்பில் ஒரு முக்கியமான 4 ஐட்டம் காமிக்கிறேன் பாருங்கள். பிளாஸ்டிக் கிளிப்பில் ஒரு சில ஐட்டம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரெயின்போ கிளிப்பு ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுலே விலை கம்மி ரெயின்போ கிளிப்பு. எல்லா பிளாஸ்டிக் கிளிப்புமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான், நல்ல குவாலிட்டி தான், எதுவுமே உடையாது. இருந்தாலும் திக்னஸை பொறுத்து ரேட்டு மாறும். நான் காமிக்க ஒரு இந்த 4-5 குவாலிட்டியுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். ஓகேங்களா? முதல்ல சொல்லிடுறேன், எந்த குவாலிட்டிலையும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. என்ன, அந்த வெயிட்டை பொறுத்து ரேட்டு குறையும். இது ரெயின்போ கிளிப் இருக்கிறதுலே விலை கம்மி. ஒரு பாக்ஸில் 6 வரும், பார்த்துருப்பீங்க. நான் அது பாக்ஸோடு தள்ளி விட்றேன். இது குஷி கிளிப்பு. ரெயின்போவுக்கு அடுத்தது குஷின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பு. இதுலேயும் ஒரு பேக்கெட்டில் 6 வரும். ஒரு பேக்கெட்டும் 12 பீஸ், அதாவது ஒரு டசன் ஒரு கிளிப்பு. ஒரு பேக்கெட்டில் 6 வரும். இதாங்க அந்த ஒரு டசன் 4 கலர் போட்டு வந்திருக்கு பாருங்கள், குஷி கிளிப்பு. இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் நல்ல தரமான கிளிப்பு. வெயிலில் வைக்கிறோம், உடஞ்சி போகுது, மாட்டுறோம், கம்பி உடஞ்சிருது, கிளிப்பு ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது, அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இதில் வராது. அதனால தான் சூஸ் பண்ணி இந்த கிளிப்பு மட்டும் எது ஃபஸ்ட்டு குவாலிட்டியோ, எது நல்ல லாங் லைஃபோ அதை மட்டும் காமிக்கிறேன். இது பட்டேல் 222 அப்படின்னு ஒரு கிளிப்பு. என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதை விட கொஞ்சம் லென்த்து பெருசாக இருக்கும். ஃபோட்டோவில் வீடியோவில் உங்களுக்கு சின்னது பெருசு தெரியுதான்னு எனக்கு தெரியலை, பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது 222 பட்டேல் கிளிப்பு. இது கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். திக்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் திக்னஸாக இருக்கும். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. அதனால் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். 12 பீஸ் பேக்கெட் தான் எல்லாமே. ஒரு பாக்ஸில் 6 வருங்க. ஒரு பாக்ஸை அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப கம்மியாக இதெல்லாம் ரொம்ப ஒரு பேக்கெட் ஒரு பாக்ஸில் உங்களுக்கு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போனீங்கன்னா சட்டுன்னு விற்றுரும். இது நிர்மா கிளாத் கிளிப்பு. இது ஒரு சைஸு. இதுவும் ஒரு பாக்ஸில் 6 வரும். ஒரு பேக்கெட்டில் 12 பீஸ் வரும், பார்த்தீங்களா. இதுவும் நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும். நிர்மா கிளாத் கிளிப்பு நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா போல்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அழுத்தம் கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது, அவ்வளோ லேஸில் உடையாது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிப்பை பொறுத்தவரை நம்மளுக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழுத்தி கொடுத்து பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி கிளிப்பை தான் நம்ம ஹோல்சேலாக பண்ணுறோம், ஓகேங்களா. ஏன்னா ஒரு தடவை கொடுத்தா 2வது தடவை வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர்லாம் 10 ரூபா கிளிப்பு, கருப்பு பிளாக் கிளிப்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் 2 நாள் கூட தாங்காது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை கெடுத்துக்க வேண்டாம். இது மேக்னெட் கிளிப்பு. ரொம்ப அதை விட பெருசு, லென்த்து வைஸாக ரொம்ப பெருசாக இருக்கும். வீடியோவில் தெரியலை, அதை விட நல்ல திக்னஸ்ஸு, அதை விட லென்த்து பெருசு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் மேக்னெட் கிளாத் கிளிப்ஸு, ஓகேங்களா. இதுலேயும் அதே போல் தான். ஒரு பாக்ஸில் 6 வரும். ஒரு பேக்கெட்டில் 12 பீஸு. சிங்கிள் கலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே மல்டி கலராக இருக்கும். இது எல்லாமே ஒரு பேக்கெட்டில் ஒரு கலர் தான் வரும். ஹெவி, எக்ஸ்ட்ரா ஹெவி மேக்னெட் கிளாத் கிளிப். நான் அந்த ஆர்டர்லேயே காமிச்சிட்ருக்கேன். அதனால் இந்த கிளிப்போ சைஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. மேக்னெட் கிளாத் கிளிப். இது ஒரு ஐட்டம் முடிச்சதுங்களா. அடுத்தது கிறிஸ்டா. இதான் இருக்கிறதுல என்கிட்ட லாஸ்ட் ஐட்டம் இதாக காமிக்கிறேன். பெருசு, ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பேக்கெட்டில் 6. இன்னும் ஹெவியாக இருக்கும். ரவுண்டு கிளிப்பு, நல்ல ஸ்ட்ராங், ஹெவி ஸ்ட்ராங்கு. இதெல்லாம் வாங்கின வருஷக்கணக்கில் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 12 பீஸ் உள்ள ஒரு கிளிப்பு தான், மல்டி கலரு கிறிஸ்டா கிளாத் கிளிப்பு. ரொம்ப ஸ்ட்ராங்கு.
இதெல்லாம் வந்து அவங்களா தொலைச்சாதான் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து உடையவே உடையாது. இது எல்லாமே இந்த பட்டேல் அப்படிங்கிற கிளிப்பு டெல்லியிலேருந்து நாம் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு நாம் வந்து இந்த ஹோல்சேலாக சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுவும் பார்த்துக்கோங்க. இதான் கிறிஸ்டல் கிளாத் கிளிப். இது வரைக்கும் கிளிப் முடிஞ்சுது. அப்புறம் ஸ்டீல் கிளிப் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. நான் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன், இல்லைன்னா நான் வீடியோவில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுக்குறேன். ஸ்டீல் கிளிப் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் காமிச்சு முடிச்சுக்கிறேன். இது வந்து இது பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்டீல் கிளிப்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். மீரான்னு சொல்லிட்டு இது பேர், மீரா ஸ்டீல் கிளிப்பு. ஒரு பாக்ஸில் வந்து 12 பேக்கெட் வரும். இது நல்லாயிருக்குங்க. நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இது நல்ல ரெக்குயர்மெண்ட் நல்லா விற்குதுங்க. இது பார்த்துக்கோங்க. இது நாப்தலின் பால்ஸு 100 கிராமு, 250 கிராமு, 500 கிராமு, இப்படி வந்து 3 கிராம் பேக்கெட்டாக நம்ம விற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 250 கிராம். நான் எடுத்து காமிக்கிறதுனா 250 கிராமு. இப்போ எடுக்க போகிறது 500 கிராமு. 200 கிராம் 100 கிராம் பேக்கெட்டு நான் இன்னும் காமிக்கலை. டைம் இருந்தால் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது எல்லாமே கலரு ஒயிட்டு. கலர் வந்து பாத்ரூமுக்கு போடுவாங்க, ஒயிட்டு வந்து துணிக்கு போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நாப்தலின் பால்ஸு. இதுவும் நல்லா சேல்ஸ் ஆகும். கிலோ வாங்கிட்டு போய் நல்லா விற்கலாம். அப்புறம் இது சின்ன டஸ்ட்பேன் வித் ப்ரஷ், ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். சின்ன முறம் வித் ப்ரஷ்ஷு, பூஜை ரூமுக்கு, லேப்டாப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, எதுக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விற்கிறோம், அவ்வளோதான். நிறைய விற்கிறாங்க. பார்த்த உடனே குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்க ஃபேமிலியோட. நல்லா இருக்குது, எனக்கு ஒன்று வாங்கிடுங்கன்னு சொல்லுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ சில ப்ராடக்ட்லாம் எதுக்கு வாங்குறாங்கிறதெல்லாம் நம்மளால் யோசிக்க வேண்டாம். விற்றுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் கஸ்டமர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி வைங்க. 6 பீஸ் வாங்கி வைங்க. ரொம்ப விலை கம்மிங்க. சிங்கிள் டிஜிட்டில் வர ரேட் தான் இதெல்லாம் வரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டபுள் டிஜிட் தான். ரேட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நல்லாயிருக்கும். இதுலேயும் ஒரு 3-4 சைஸ் இருக்குது. 2 சைஸ் மட்டும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து இதுவும் அதே தான். டஸ்ட்பேன் வித் ப்ரஷ் கொஞ்சம் மாடலாக சைஸாக இருக்கும். ரெண்டுமே மேட் இன் சைனா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 6 கலரு. இதுவும் இந்த அதே மாதிரி தான். சின்னதாக முறம் வித் ப்ரஷ்ஷு அப்படியே ப்ரஷ்ஷில் பெருக்கி முறத்தில் எடுத்து அப்படியே கொண்டு போய் போட்டிடுவாங்க. அது மாதிரி தான் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இதுவும் நல்ல ரேட்டு, நல்ல மார்ஜின் கிடைக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, மிஸ்டர் டால் ஒன்று காட்ட போகிறேன். இதை எனக்கு பாருங்கள். இது தாங்க இந்த நின்றுக்கிட்டே பெருக்கிற புருங்க. இது மிஸ்டர் டால் புரும். நான் பாட்டம் மட்டும் தான் காமிக்கிறேன். நம்ம திருகிற உட்டு ஸ்டிக் இருக்கு இல்லையா, மாப் ஸ்டிக்கு, அதையும் இதில் போட்டு அந்த இன்னரில் போட்டு அது திருகுனா திருகிட்டு நின்றுக்கிட்டே பெருக்குவாங்க. அதாவது கார்டனு, காரு, ஷெட்டு இருக்கிறவங்க, மொட்டை மாடி, இதை பற்றிக்கு அந்த இன்னரு இதில் கொம்பை போட்டு திருகுனா திரிக்கணும். நின்றுக்கிட்டே பெருக்கி விடுறதுக்கு வீடு கூட பெருக்கி விடுவாங்க. இது மாதிரி பெருக்கி விடுறதுக்கு பெரிய ஹால்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாஸ்டிக் பொருள் வச்சு பெருக்கிட்டே போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இது வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து 11 பீஸ் வரும். ஒரு இன்னர், அதாவது இன்னர் பாக்ஸ் 11, ஒரு பாக்ஸில் 4 இன்னரு, 44 பீஸில் ஒரு ஃபுல் பாக்ஸு. அதுதான் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து வாட்டர் ஃபில்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஜெர்சி, கமாண்டர் வாட்டர் ஃபில்டர். இந்த இது கேட்பாங்க, தண்ணி வடிகட்டின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பேக்கெட்டில் 12 வரும். தண்ணி வடிகட்டி சொல்லிட்டேன் இல்லையா. இது வந்து ஒயிட்டு, இது கலர் 2 இருக்குது. நான் சும்மா ஒயிட் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப சீப்பு இது. எனக்கு தெரிஞ்சு இது ஹோல்சேல் வந்து ஒரு பீஸே வந்து 10 ரூபா தான் வரும். நான் இருந்தாலும் ரேட் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுக்குறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரேட்டு எப்போ வேணால் மாறலாம் இல்லைங்களா. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மாதம் கழித்து பார்க்கலாம். அப்போ ரேட் ஒரு ரூபா ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம். அதனால தான் எல்லா ரேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இது வாட்டர் ஃபில்டரு, டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுக்குறேன். இதுவும் நல்லா விற்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இது மைக்ரோ ஃபைபர் கிளாத். ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரே சைஸாக நான் காமிச்சிட்ருக்கேன். இருக்கிறதுல சின்ன சைஸு, இதில் 3 சைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3 திக்னஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே திக்னஸ் கம்மியான மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, ரொம்ப கம்மி விலை, சின்ன சைஸு. இதில் வந்து பெரிய சைஸில் நல்ல போல்ட்டாக திக்னஸாக உள்ளது 10 பீஸு. இது வந்து 48 பீஸ் உள்ள ஒரு பேக்கெட்டு. அதாவது 4 கலர் வரும். 12 4 பேக்கெட். ஓகேங்களா? அப்போ 48 பீஸ் உள்ள பேக்கெட்டு. இது பார்த்துக்கோங்க. இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இருக்கிறதுலே வந்து திக்னஸ் கம்மி. இதில் வந்து 3 குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். திக்னஸ் அதிகமாக உள்ளது, சைஸ் பெருசும் இருக்குது. நான் ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது சும்மா நீங்கள் டிஸ்பிளேயில் வச்சாலே போதும். ஒரு ஐட்டம் வச்சுட்டா போதும். மற்ற ஐட்டம்லாம் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் பெருசு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம விற்றுக்கலாம். அப்புறம் இது ஓடனில் மாதிரி ஒரு ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக காமிக்கலான்னு வச்சுருந்தேன். ஏற்கனவே நான் ஓடனில் பிராண்டு காமிச்சிருப்பேன். இது வந்து ஃப்ளோரான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இதுவும் நல்ல கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோரா பாத்ரூமுக்கு வைக்கிற ஓடோனில். பாத்ரூம் கேட்பாங்க இல்லையா, பாத்ரூமுக்கு வைக்கிற வாசனை கட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து 50 கிராம் உள்ள வாசனை கட்டி தான். 6 ஃப்ளேவர் வரும். லெமனு, லாவெண்டர், ரோஸு, ஜாஸ்மினு, சாண்டலு, இப்படி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. மெயினாக லாவெண்டர், ரோஸு, லெமன், இது 3 ஃப்ளேவர் நல்லா விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோரா 50 கிராம் ஓடோனில் மாதிரி தான் இது.
இது ஒரு ஐட்டம். இது நிறைய விற்கும். ஒரு பாக்ஸ்க்கு 30 பீஸு. நீங்கள் 6 பீஸ் கேட்டால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஐட்டம். அப்புறம் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. 2 பீஸ் ஃப்ளஷ் மேட்டிக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ளஷ் டேங்கில் போடுவாங்க. இந்த சிட்டிங் பாத்ரூமில் ஃப்ளஷ் டேங்கில் அந்த ஒரு க்யூபை போட்டுட்டா அது ஒரு ஃப்ளஷ் பண்ண போகும்போது ப்ளூவாக மாதிரி அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணி விடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 பீஸ் செட்டாக வரும் ஃப்ளஷ் மேட்டிக் டேங்கு. ஒரு ஃப்ளஷ்ஷு 100 ஃப்ளஷ் வருங்க ஒரு பீஸு. நல்லாயிருக்கும், நல்லா விற்குங்க அது. அப்புறம் வந்து பாய்ங்க, பிளாஸ்டிக் பாய்ங்க. இதுவும் ஒரு 6-7 வெரைட்டி இருக்குது. ஒரு லோ குவாலிட்டி, ஒரு ஹை குவாலிட்டி, 2 ஐட்டம் மட்டும் காமிச்சிருக்கேன். சாம்சங் 4x6 டபுள் பிளாஸ்டிக் பாய் இதுவும் நல்லா சேல் ஆகும். தெரியும், ஃபங்க்ஷன் நேரங்களில் இந்த பாயை விரித்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்பாங்க. இது ரேராக விற்கிற பொருள் தான். இருந்தாலும் இது ஒரு வெரைட்டி வைக்கணும், அதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். இது வெல்கம் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. இந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜூம் பண்ணி காட்டுப்பா. இந்த குவாலிட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். 4x6, 4 அடிக்கு 6 அடி பெருசு, டபுள் தான். இதுவும் நல்ல குவாலிட்டி. இது ஒரு பேக்கெட்டில் 6 வரும். இந்த பிளாஸ்டிக் பாயும் விற்கலாம். இதுவும் நல்ல விற்கிற பொருள் தாங்க. இது 2 ஐட்டம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சோஃபா, பெட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கார்பெட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்கங்க. சும்மா அது ஒரு ஹேண்டில் பிடி மாதிரி இருக்கும். சாஃப்ட் பிரிசல்ஸு சோஃபா தட்டுறதுக்கு, பெட்டு தட்டுறதுக்கு, காரில் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. இதுவும் நல்ல ப்ராடக்ட் தாங்க. இதுவும் ரேரான ப்ராடக்ட், எல்லா கடையிலும் விற்காதுங்க. நம்ம ஒரு 3 பீஸை வாங்கி ஹோல்சேலில் விற்றோன்னா இதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தாங்க. நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு சக்ஸஸ் தான், ஒரு வேல்யூ தாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் ஃபேன் ப்ரூம்ங்க. ஃபேனுடைய ரெக்கையெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. எல்லோரும் வந்து கேட்பாங்க, ஃபேன் ரெக்கை க்ளீன் பண்ணுறது இதாக இருக்கா அப்படின்னு. அதுதாங்க இது. எக்ஸ்டென்ஷன் ஸ்டிக்கு வித் அந்த ப்ரூமு. அந்த ரவுண்டாக இருக்க பாருங்கள், அந்த ஹோல்ஸ் இருக்க பாருங்கள், அது வழியாக தான் அந்த ஃபேன் ரெக்கைக்குள்ளே விட்டுட்டு தான் பிடிச்சி அப்படி தேய்க்கும் போது க்ளீன் ஆகும். இந்த இதுக்கு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அப்படியே மேலே வரும். இது ஒரு 2 அடி, அது ஒரு 2 அடி, 4 அடி மேலே வரும். 6 அடி வரும், கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வருங்க. ஆமாம், இந்த ஸ்டிக்கு 4 அடி, ஸ்டிக்கு 4 அடி, எக்ஸ்டென்ஷன் 2 அடிங்க. ஹைட் பண்ணி நீங்கள் ஃபேன் க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரேரான ஐட்டம் தான், எல்லா கடையிலும் இருக்காது. எல்லாருக்கும் பிரச்சனை உள்ள ஒரு ப்ராப்ளமும் அதுதான். ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு யாருக்கும் முடியாது ஹைட்டு. அதுக்கு இந்த ஃபேன் எக்ஸ்டென்ஷன், அது எக்ஸ்டென்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ஃபேன் எக்ஸ்டென்ஷன் ப்ரூமு ரொம்ப யூஸ் ஆகும். இதுவும் நீங்கள் விற்கலாம். நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல சேல் ஆகும். இது ஒரு முக்கியமான ஐட்டங்க. PVA மேஜிக் ஸ்பாஞ்சு. அதாவது நார்மல் ஸ்பாஞ்சை விடவும் 10 டைம்ஸ் வாட்டரை நல்லா அப்சார்ப் பண்ணோம். அதனால் இதை வந்து மாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது சாம்பார் கொட்டிடுச்சு, டீ கொட்டிடுச்சு, நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இதோடைய விளக்கம் சொல்ல தேவை இருக்காது. அது கொட்டிடுச்சுன்னா அதை அந்த தரையில் போட்டு ஒரு தேய்ச்சிங்கன்னா எல்லாமே இந்த ஸ்பாஞ்ச் அப்சார்ப் பண்ணிவிடும். அப்புறம் இந்த லிவர் பிடிச்சி இழுத்திங்கன்னா அது எல்லாமே ஸ்குவீஸ் ஆகிடும். இது எக்ஸ்டென்ஷன் தாங்க. ஹைட்டு சின்னது பெருசு பண்ணிக்கலாம். PVA மேஜிக் ஸ்பாஞ்ச் ஸ்டீல் வித் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இதில் வெரைட்டிஸ் வந்து ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அந்த ஒன்று வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் உள்ளதாக இருக்கும், இன்னொன்று முழுக்க ஸ்டீல் உள்ளதாக இருக்கும். அந்த லிவரை பிடிச்சி இழுத்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. அந்த ஸ்பாஞ்ச் தான் எனக்கு தரையில் வச்சு தேய்க்க போகிறீங்க. ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா அதை வந்து எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்க போகுது. அந்த லிவரை பிடிச்சி இழுக்கும் போது ஸ்குவீஸ் ஆகிட போகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் பிராண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃபிட்டிங்லாம் இருக்கும், பார்த்தாலே தெரியும். அதை விட கொஞ்சம் கிராண்டியராக இருக்கும். அதை விட கொஞ்சம் ஒரு 10, 20, 30 ரூபா, 50 ரூபாக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான், ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் கிராண்டியராக இருக்கும். அந்த பிடி வச்சதில் ஸ்பாஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிடியில் ரப்பர் இருக்கும். சிறிதில் பிளாஸ்டிக் இருக்குது, பதில் ஃபுல் ஸ்டீலாக இருக்கும். இன்னொருத்தில் ஸ்பாஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த பார்த்துக்குங்களா, இந்த மாதிரி கிராண்டியராக இருக்கும். எல்லாமே PVA மேஜிக் ஸ்பாஞ்சு தான். இதுவும் நல்லா விற்கிற ப்ராடக்ட்டுங்க. ரொம்ப சீப்புங்க. ஆனால் ஆன்லைனில் அது சரியாக ரேட்டு போட்டு விற்கிறாங்க. நம்ம ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு. எல்லாமே மேட் இன் சைனா மட்டும் கிடையாது. இது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து மேட் இன் இந்தியாங்க. இப்போ இந்தியாவிலே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிடி பாருங்கள், பிளாஸ்டிக் வச்சு இருக்குது. எது வேணால் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஹோல்சேலாக. ஒரு பாக்ஸ்க்கு 12 பீஸு. நீங்கள் 3 பீஸ் எடுத்தால் கூட நம்ம இதை ஹோல்சேலாக கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.